வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்கறது மகர ராசி. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு? இந்த மகர ராசியில் உத்திராடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கும், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும், அவிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆடி மாதம் 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு? எந்த கடவுளை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும்? தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது? குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது? இதுனா வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இனிமேலாவது உங்களுடைய கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா? இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அம்மனோட அருள் முழுமையாக கிடைக்க போகுதா? தொழிலில் ஏதாவது மாற்றம் நடக்க போகுதா? உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் நடக்க போகுதா? அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த மகர ராசிக்காரங்க இந்த ஆடி மாதத்தில் காமாட்சி அம்மனை வழிபட்டுடுவாங்க. இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்கு உகந்த மாதம் தான். இந்த ஆடி மாதம் 30 நாட்களுமே அம்மனுக்கு உகந்தது என்றாலும் கடைசி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது காமாட்சி அம்மனுக்கு உகந்த நாள். அன்றைய தினம் நீங்கள் காமாட்சி அம்மனை வழிபடுறதுனால உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், செய்வினைகள், கோளாறுகள், பில்லி சூனியங்களால் ஒரு சிலருக்கெல்லாம் பிரச்சனை இருந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாக மகர ராசி அன்பர்கள் ஆடி மாதத்தில் இது ஒன்று மட்டும் செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மகர ராசியில் உத்திராடம் 2-3-4 பாதங்களில் பிறந்தவங்க எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியங்க. பேச்சில் ஒரு உண்மை, நேர்மை, நம்பிக்கை எல்லாமே நம்மளுடைய உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு நிறையவே இருக்கும். இது எல்லாமே வெளிப்படையாக சொல்லக்கூடியங்க. இந்த ஆடி மாதம் இவங்களுக்கு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா இந்த டைமில் இந்த சனி வக்ரக காலத்தில் உங்களுக்கு யோகமாக அமைய போகுது. ஏன்னா சனி பகவானால் இந்த பாதச்சனியோட பிடியில் இருக்கிற உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். இதனால் அவர்களும் தொழிலில் முன்னேற்றம் இல்லை, வேலையில் முன்னேற்றம் இல்லை, அதே மாதிரி செய்கிற வேலையெல்லாம் செய்யலாமா இல்லை இந்த வேலையவே விட்டுறலாமா அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த வக்ரக காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வக்ரகம் அடைந்திருப்பதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்க போகுது. குரு பகவானால் நிறைய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது நான் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் சங்கடம்னு தோணுச்சோ அது எல்லாமே உங்களை விட்டு விலகி போக போகுது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும். இரவில் தூக்கம் இல்லாமல் கூட ஒரு சிலருக்கெல்லாம் இருந்திருக்கலாம். அந்த பிரச்சனை எல்லாமே இனி சரியாக போகுது. ஒரு சிலருக்கெல்லாம் நிறைய கடன் வாங்கி நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திச்சிருப்பீங்க. தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். இனி அந்த நிலைமையே மாறப்போகுது. இனி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போது, பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகுது. இந்த டைமில் நீங்கள் கொடுத்த வாக்கை கூட காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் படிப்படியாக உயரப்போகுது. உங்களுடைய பிள்ளைகளாலும் ஒரு சிலருக்கெல்லாம் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுது. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் என்னம்மா வரன் தேடுறது அப்படின்னா, ஏன்னா இந்த ஆடி மாதத்துலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. தொழில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். போட்டியாளர்கள்லாம் உங்களை விட்டு விலகி செல்வாங்கன்னே சொல்லலாம். இதனால் வரைக்கும் போட்டியாக நீங்கள் நினச்சவங்க கூட உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னா ஒரு சிலர் நினச்சிட்டு இருப்பீங்க. அதுவும் வெளிநாட்டு வர்த்தகங்கள்லாம் செய்கிறதுல ரொம்ப ஆர்வம் காமிச்சிருப்பீங்க. ஆனால் இதனால் வரைக்கும் உங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பம் எதுவும் கிடைச்சிருக்காமல் இருந்திருக்கும். இனி நீங்கள் அதற்கான முயற்சியெல்லாம் செய்தீங்க அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் ராகு பகவானால் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. எதிர்பார்த்த அளவு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய இந்த டைம் பெரியோர்களின் ஆதரவு நிறைய கிடைக்கும். முன்னோர்களின் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு பொறுப்பெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. அதே மாதிரி மாணவர்கள் மட்டும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுடுவாங்க.
அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஜூலை 17, 19, 26, 28, ஆகஸ்ட் 8, 10 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆடி மாதம் 30 நாட்களுமே நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். யார் அப்படின்னா ராகு பகவானால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. தைரியமாக செயல்படுவீங்க. மற்றவங்களால் முடிக்க முடியாது அப்படின்னு ஒதுங்கி போட்ட விஷயத்தை கூட நீங்கள் போய் அதை எடுத்து முயற்சி பண்ணி வெற்றி காண்பீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களால் நினைத்ததை இந்த மாதத்தில் சாதிக்க முடியும். வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் செல்கிறதுக்கான யோகம்லாம் கிடைக்கும். வெளிநாடு வர்த்தகம்லாம் ரொம்ப நாளாக கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சின்னதாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அது கிடைக்கும். ஒரு சிலர்லாம் அடிக்கடி விமானத்தில் பயணம் செய்வதற்கான யோகம் கூட இருக்குது. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய கனவு அனைத்தையும் நிறைவேற்றுவார். ராகு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு பன்மடங்கு உயரப்போகுது. பட்டம் பதவியெல்லாம் தேடி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்க போகுது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அமைய போகுது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. ஒரு சிலருக்கெல்லாம் ஊர் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். மாணவர்கள் மட்டும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. ஒரு சிலர்லாம் மேற்கல்விக்காக வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான யோகமெல்லாம் அதிகமாகவே இருக்குது. சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 6, 7ஆம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஜூலை 17, 20, 26, 29, ஆகஸ்ட் 2, 8, 11 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். மகர ராசியில் அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் 5ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் நினைத்ததை சாதிப்பீங்க. அதேமாரி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும். ஏன்னா இதனால் வரைக்கும் நிறைய பிரச்சனை, 1, 2 பிரச்சனையாக குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் அவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் தடைகள் அனைத்தையுமே தாண்டி நீங்கள் நினைத்ததை சாதிக்க போகிறீங்க. இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக உங்களை விட்டு விலக போகுது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் புதிய பொறுப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. அதே மாதிரி தம்பதிகளுக்குள்ளெல்லாம் ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக பிரச்சனை இருந்திருக்கும். ஒரு சிலர்லாம் பிரிஞ்சு கூட வாழ்ந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஒற்றுமை சேர்ந்து வாழ்வதற்கான யோகமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி விஐபிகளோட ஆதரவும் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். அதனாலேயே உங்களுக்கு தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் நினைத்ததை நினைத்தபடி நீங்கள் இப்போ சாதிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் உயர்வதற்கான யோகம் இருக்குது. இந்த மாதத்தில், இந்த ஆடி மாதத்தில் அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். அதிர்ஷ்டமான நாள் ஜூலை 17, 18, 26, 27, ஆகஸ்ட் 8, 9 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு அருகில் உள்ள அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக தீரும். ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கோ அல்லது நரசிம்மர் ஆலயங்களுக்கோ சென்று வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகி
விலகி ஓட ஆரம்பிக்கும். உங்களுக்கு நன்மை உண்டாகும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசி அன்பர்கள் எப்பவுமே பொறுமையானவங்க. மற்றவங்களுடைய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் தடையாக எப்பவும் இருக்க மாட்டாங்க. எல்லோருக்கும் என்கரேஜ் பண்ணுற ஒரு மனோபக்குவம் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.